உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு. ஜிகா வைரஸ் நோய் செக்விடி என்பது ஏடிஸ் கொசுக்களால் பரவும் நோயாகும். இதே கொசு டெங்கு, சிக்குன்குனியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் ஆகிய 3 நோய்களை பரப்புகிறது. இது பொதுவாக பகல் நேரத்தில் கடிக்கும். ஜிகா வைரஸ் நோய் பொதுவாக லேசானது மற்றும் குறிப்பிட்ட சிகிச்சை தேவையில்லை. மிகவும் பொதுவான அறிகுறிகள் லேசான காய்ச்சல், தோல் வெடிப்பு, தலைவலி, தசை மற்றும் மூட்டு வலி மற்றும் கண் இமைகளின் அடிப்பகுதியில் வீக்கம். இந்த அறிகுறிகள் பொதுவாக 2 முதல் 7 வரை நாட்களுக்கு நீடிக்கும். அறிகுறிகள் மோசமடைந்தால் அவர்கள் மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனையை பெற வேண்டும். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள், ஜிகா வைரஸ் நோய்த்தொற்றின் அறிகுறிகளை உருவாக்குபவர்கள் உட்பட தங்கள் கர்ப்பத்தை உன்னிப்பாக கண்காணிக்க அவர்களின் உடல்நல பாதுகாப்பு வழங்குநரை பார்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்க திட்டமிடும் பெண்களும் கொசு கடியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கொசு கடிக்கு எதிரான பாதுகாப்பு ஜிகா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாகும். கொசு கடிப்பதை தடுக்கும் முயற்சிகள்: பூச்சி விரட்டியை பயன்படுத்துதல், நீண்ட மற்றும் வெளிர் நிற ஆடைகளால் உடலை மூடவும், கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் கம்பி வலை போன்ற உடல் தடைகளை பயன்படுத்தவும், மற்றும் வெற்று, சுத்தமான அல்லது கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்ய தண்ணீர் வைத்திருந்தால் அகற்றுங்கள். உங்கள் முன்னுரிமை வெளிர் நிறங்களில் ஜன்னல் திரைகளை பயன்படுத்துதல் மற்றும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை முடிந்தவரை மூடி வைத்திருத்தல். பூச்சி விரட்டியை பயன்படுத்துதல். பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கப்பட்ட கொசுவலைகளின் கீழ் தூங்குதல், குறிப்பாக அதிகமாக கடிக்கும் காலங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீர் பாத்திரங்கள் போன்ற கொசுக்கள் பெருகும் இடங்களை அகற்றுதல். உடலுறவு மூலம் ஜிகா பரவும் என்பதால், ஜிகா பரவல் தீவிரமாக உள்ள பகுதிக்கு பயணம் செய்த அல்லது ஜிகா வைரஸ் தொற்று உள்ள எவருடனும் பாதுகாப்பான உடலுறவு கொள்ள நீங்கள் விரும்பலாம். தங்கள் பங்குதாரர்கள் மூலம் ஜிகா பரவுவதை பற்றி கவலைப்படும் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கர்ப்ப காலம் முழுவதும் உடலுறவில் இருந்து முற்றிலும் விலகி இருக்க விரும்பலாம். தொடர்ந்து காய்ச்சல் இருந்தால் டாக்டர்களை அணுகலாம்.